கோவிடுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே அதிகமா கேள்விப்பட்ட ஒரு வேர்ட்னா அது ஸ்ட்ரெஸ். யார பார்த்தாலுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். இதே தான் கேட்டுக்கிட்டே இருப்போம் அதிகமா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸோ அது எப்படி வருது? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதெல்லாம் என்னன்னு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றது ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. நம்ம மைண்டுக்கு வர ப்ரெஷர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படுது. எக்ஸாம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், இல்லைனா ஃபியூச்சரை பற்றின ஃபியர், இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காம குறைஞ்ச அளவில் இருந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. அது நம்ம ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். ஆனால் அதே ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொடங்கிச்சுன்னா அது நம்ம மைண்டை, பாடியை, ஸ்லீப்பை, பீஸை இது எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ண தொடங்கிச்சுன்னா அது நம்ம லைஃபுக்கு டேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப ஓவர் திங்கிங் நான் ஸ்டாப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகும். அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோவம் வர ஸ்டார்ட் ஆகும். தலைவலி, பாடி பெயின் இதெல்லாம் அடிக்கடி வரும். அண்ட் ப்ராப்பரான ஸ்லீப்பும் வராது. அதனாலேயே ஏன்டா லைஃப் இப்படி இருக்கும்னு சொல்லி தோண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பாடி கொடுக்குற வார்னிங் சிக்னல்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு பார்த்தா மெயின் ரீசன் என்னன்னா நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறதால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்னு ஒரு விஷயமே வருது. ஸோ பாஸ்ட்டை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரை பற்றின ஃபியராக இருந்தாலும் சரி, இல்லைனா மத்தாக்கல்ல மேலே வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய லைஃப்பை பார்த்து நம்மளோட லைஃபோட கம்பேரிசன் பண்ணுறதாலேயுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸை டபுள் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிளான சில ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத் ப்ராப்பர்லி. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் வரப்போ டீப் ப்ரீத் எடுங்க. 4 செகண்ட்ஸுக்கு இன்ஹேல் பண்ணி 4 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணி அண்ட் 4 செகண்ட்ஸில் எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ இது மைண்டை காம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரே டைமில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளமாக ஒரு டைமில் சால்வ் பண்ண பாருங்கள். ஸ்லோவாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கப்புறமா உங்களோட ஃபீலிங்ஸை ஒரு ட்ரஸ்டடான பர்சன் கிட்ட பேசுங்க. அண்ட் மைண்ட் அது மூலமாக லைட் ஆகும். அண்ட் சோஷியல் மீடியாவிலேருந்து பிரேக் எடுத்து கம்பேரிசனை கம்மி பண்ணுங்கள். ஸோ இதனாலே பீஸ் அதிகமாகும். அண்ட் டெய்லி லைஃப்பில் வாக், ஸ்ட்ரெச், எக்ஸசைஸ் அண்ட் பாடி மூவ்மெண்ட் எல்லாம் அதிகமாக்கி கொண்டால் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகும். முக்கியமான ஒரு உண்மை என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிமையாகாமல் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண நாம் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களை கேர் பண்ணுறது செல்ஃபிஷ் கிடையாது, அது செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.